இன்னைக்கு சுவையான ரவா லட்டு செய்ய போகிறோம். இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 15 முந்திரி எடுத்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ சிவக்க வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து 15 உலர் திராட்சை எடுத்து அதையும் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து 1 கிளாஸ் வந்து நான் இதுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் ஒரு 7 நிமிஷம் வறுத்துக்கிறணும். ரவை வந்து சிவக்க நிறம் மாறக்கூடாது. அடுத்து வந்து வறுபட்டுச்சு எடுத்தாச்சு. 3/4 கிளாஸ் வந்து நான் இதுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்து நைஸாக பவுடர் பதத்திற்கு இப்போ அரைச்சாச்சு. இது கூடயே அந்த வறுத்து வச்ச ரவையையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிடுவோம். அது முந்திரி உலர் திராட்சையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து 1/4 கிளாஸ் பால் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சோம்னா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு உருண்டை பிடிச்சாச்சு. இந்த உருண்டை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. தேங்க்யூ.